இதில் மாசி மகம்னு சொல்கிற பொழுது எல்லாமே இந்த கோள்களின் வழிதான் அதை வச்சிருக்கு. அப்போ முதன்மையான கோள் ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த பூமியில் ராசி சக்கரத்திலே கும்பத்தில் அடியெடுத்து வைக்கிற பொழுது கும்ப மாதம் பிறக்கிறது. அந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மகாரகன் சூரியனுக்கு நேர் எதிரே 180 டிகிரியில் வருகிற பொழுது அங்கே ஞானகாரகன் கேதுவுடைய நட்சத்திரமான மகன் நட்சத்திரத்தில் சந்திரன் விட்டிருக்கிறார். அப்போ இந்த சந்திரன் யார் என்று கேட்டால் இந்த மனசை ஆட்டு வைக்கக்கூடிய கோள். வேதத்தில் புருஷ சூக்தம் படிக்கிற போது கேட்டால் சந்திரமா மனசோ ஜாதகா சக்ஷோ சூரியோ அஜாயத அப்படிங்கிற வார்த்தைகள் வரும். அப்போ இந்த மனிதனுடைய மனதை ஆட்டு விடிக்கக்கூடிய சக்தி சந்திரன் ஒருவரிடம் மட்டுமே இருக்கிறது. அந்த சந்திரனுக்கு அடுத்தபடியாக இந்த ஆத்மாவை வழிநடத்தி சொல்லக்கூடிய கிரகமான சூரியன் அதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார். இருவர்களும் கும்பத்தில் ஒருவரும் சிம்ம ராசியில் ராஜகிரகமான சூரியனோட வீட்டில் சந்திரன் வீட்டில் போது ஏற்படுவது பௌர்ணமி. அந்த பௌர்ணமி இன்றைக்கு அதிர்ஷ்டவசமாக எப்படி இருக்கிறது என்றால் கிரகணத்தில் மாட்டிக்கொண்டுள்ளது. இப்போ எனக்கு அதுதான் சந்தேகம். இந்த கிரகணத்தன்னைக்கு பௌர்ணமி வர்றதுனால அதை நம்ம எப்படி இதை பண்ண அனுசரிக்கலாம், அதை சொல்லும்போது இதில் இன்னொரு தர்க்கம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம் தமிழ்நாட்டில் நமக்கு அதிகாரபூர்வமாக வழிகாட்டுதல் என்பது நம்மளுடைய குருநாதர்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டுள்ள காஞ்சி மடம்தான். அவர்கள் சமீபத்தில் சற்று சதஸ் நடத்தி இருக்கிறார்கள். சதஸ்னா பல இந்த விஷயத்தில் ஞானமுள்ளவர்கள் அறிஞர்கள் கூடி ஒரு முடிவு எடுப்பார்கள். அதாவது இந்த சந்திர கிரகணம் தோன்றுகிற பொழுது அது அடுத்த தேசத்தில் தான் தெரிகிறதே தவிர நம்ம இந்தியாவில் தெரிவதில்லை.